இது வரைக்கும் யாருமே பண்ணாத சேலஞ்சு திருப்பதிக்கு கீழே இருந்து நடந்து போய் சாமியை பார்க்காம ரிட்டர்ன் வர போறோம். ஸோ பண்ணிடலாமா? ஏர்லி மார்னிங் 4 o'clock நான் திருப்பதி வந்துட்டேன். என்னன்னா இங்க 4:30க்கு தான் வந்து ஓப்பன் பண்றாங்க. நீங்க வந்தீங்க அப்படின்னாலும் 4:30க்கு மேல தான் போற மாதிரி இருக்கும். கீழே வந்து 4:30 மணிக்கு ஓப்பன் பண்ணாலும் இங்க உட்கார வச்சுட்டாங்க. மேபி 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல. படி ஏற ஆரம்பிச்சதும் நான் வேண்டிட்டே வந்துட்டேன். கூட்டமாகவும் இருந்தது. இப்போ வந்து 1000 ஸ்டெப்ஸ் வந்திருக்கேன். 5 o'clock ஏற ஆரம்பிச்சோம். இப்போ கரெக்டாக 5:25க்கு 1000 ஸ்டெப்ஸ் ஏறி இருக்கும். இன்னொரு 500 ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போனால் காளி கோபுரம் கிட்ட போயிடும். ஒரு வழியாக காளி கோபுரம் கிட்ட வந்துட்டோங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க காளி கோபுரம் கிட்ட வரையும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் ஈஸியா இருக்கும்னு. முன்னெல்லாம் நடந்து வர்றவங்களுக்காக இந்த காளி கோபுரத்துக்கிட்ட டிக்கெட் கொடுப்பாங்க. ஸோ அந்த டிக்கெட் யூஸ் பண்ணி நம்ம சாமி தரிசனம் சீக்கிரமா பார்த்துடலாம். ஆனா இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த படி ஃபுல்லா பாத்தீங்கன்னா கற்பூரம் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வராங்க. கண்டிப்பா உங்களால இந்த மாதிரி வேண்டுதல் பண்ண முடியலனாலும் நடந்து வாங்க, கடவுள் நல்லது பண்ணுவார். இங்க நிறைய பேர் மான் இருக்கும்னு சொல்லுவாங்க, நானும் பார்த்தது இல்லை. ஆனா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். இந்த ஆஞ்சநேயர் சாமியை நீங்க படியில இருந்து ஏறி வரும்போதும் வண்டியில இருந்து கீழே இறங்கி போகும்போது மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ இதுதாங்க 7வது மலை. இதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா முட்டி போட்டு ஏறுவாங்க. அது எதுக்குன்றது எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலா நம்ம எல்லா படியும் ஏறி முடிச்சிட்டோம். காலையில 5 மணிக்கு நம்ம ஏற ஆரம்பிச்சோம். இப்ப கரெக்டா 8:33 ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரத்துல வந்து நம்ம ஏறி முடிச்சிட்டோம். ஸோ சாமி பார்க்காம நம்ம இப்ப கீழே போறோம். இவ்வளவு தூரம் வந்து சாமியை தான் பார்க்க முடியல. அட்லீஸ்ட் கோபுரத்தையாவது பார்த்துட்டு போலாம். நீங்க வந்து கற்பூரத்தை ஏத்திட்ட